அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய ஃபேவரட்டான டாக்ஸிக் தற்கொலை ஷோவில் ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் இல்லை செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற பேரில் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பேரில் சிலர் செய்யக்கூடிய தற்கொலைத்தனங்களுக்கு தான் இங்கே நம்ம ரோஸ் செஞ்சு வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் போன வீடியோவில் நம்ம டிடிஎஃப் வாசன் பற்றி 2 வீடியோ நம்ம பேசிட்டோம். திரும்பவும் டிடிஎஃபா அப்படின்னு கேட்காதீங்க. டிடிஎஃப் பற்றியான வீடியோ இது கிடையாது. ஆனால் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது அந்த வீடியோனுடைய ஒரு சின்ன அப்டேட்டு ஏற்கனவே நம்ம செகண்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அங்கே திருப்பதி தேவஸ்தானம் ஆந்திரா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க டிடிஎஃப் மேலே. அந்த கம்ப்ளைண்ட் மீது ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆந்திரா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் டிடிஎஃப் மேலே கேஸ் ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்கான நடவடிக்கை எப்போ வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அதில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது ஆந்திராவில் போய் நீங்கள் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறீங்க, அங்கெல்லாம் தமிழர்கள் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அது சொன்னதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது தெரியலை. நான் அந்த நியூஸ் கூட நான் உங்களுக்கு போடுறேன். சமீப காலத்தில் ஒரு விஷயம் ஒன்று ஆந்திராவில் நடக்குது. அதாவது ஆந்திரா காட்டுக்குள்ளே செம்மரம் வெட்ட போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு 20 தமிழர்களை துள்ள துடிக்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சுட்டு கொண்டாங்க ஆந்திரா அரசாங்கம். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது சந்திரபாபு நாயுடு அவர்கள். இப்பயும் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுனுடைய ஆட்சி தான் நடக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னேன். இதுக்கு சுட்டுக் கொள்ளணுன்றது தீர்வு கிடையாது. அவங்க தமிழர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது வரைக்கும் அந்த சம்பவத்தில் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. அது ஆந்திராவில் இருந்த அரசாங்கமும் பண்ணலை, தமிழ்நாட்டு அரசாங்கமும் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ இதை ஒரு உதாரணமாக தான் சொன்னேன். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் யாராச்சும் வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? டிடிஎஃபை ஓரமாக வைப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு இருக்கக்கூடிய சில மீடியாஸில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள். சமீபத்தில் குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஷோ, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ, விஜய் டிவியில் இப்போ 5வது சீசன் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோ குக் வித் கோமாளி. சரிங்களா? ஸோ இந்த குக் வித் கோமாளி 4 சீசனை மீடியா மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 5வது சீசன் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு டீம் பண்ணுறாங்க. மீடியா மிஷன்ஸ்க்கும் விஜய் டிவிக்கும் ஒரு சின்ன கிளாஷ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சன் டிவிக்கு போகிறாங்க. சன் டிவியில் வெங்கட் பட் அவர்களை வச்சு இதே மாதிரியான ஒரு பேட்டர்னில், ஏன்னா அவங்க தான் குக் வித் கோமாளி பண்ணாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஷோ சன் டிவியில் பண்ணணும் அப்படின்றதுனால டாப் குக் டூப் குக் அப்படின்ற ஒரு பேரை வச்சு கிட்டத்தட்ட கொஞ்சமாக ஆல்டர் பண்ணி அவங்க ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ இந்த குக் வித் கோமாளி இந்த சீசன் ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில் எழும்பிக்கிட்டு இருக்கு. ஒன்று, நகைச்சுவை ரொம்ப குறைஞ்சிருச்சு. பாலா இல்லை, அந்த அளவுக்கு பெருசாக யாருமே ஈடுபாடு காட்டல. நம்ம மாதம்பட்டி அவர்களுக்கு நகைச்சுவையே இல்லை, நகைச்சுவை உணர்வே கொஞ்சம் கூட இல்லை. நம்ம தாமு மட்டும்தான் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கோமாளிஸும் சரி கிடையாது. மணிமேகலை ஓவர் ரியாக்ட், ஓவர் அட்ராசிட்டி, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். குக்குங்கும் அந்த அளவுக்கு சரி கிடையாது. ஜோயாவுக்கு சமைக்கவே தெரியல, ஆனால் ஜோயாவை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த குக் வித் கோமாளி மேலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமூக வலைதளங்களில் இது ஒரு கருத்தாகவே பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க மக்கள். குக் வித் கோமாளி நல்லா இருக்கா, இல்லை சன் டிவியில் நடக்கக்கூடிய அந்த டாப் குக் டூப் குக் நல்லா இருக்கா? கம்பேரிட்டிவ்லி சன் டிவியில் இருக்கக்கூடிய இந்த டாப் குக் டூப் குக் தான் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்கல, குக் வித் கோமாளியும் பார்க்கல, இந்த டாப் குக் டூப் குக்கையும் பார்க்கல. ஸோ இது ரெண்டில் எந்த ஷோ நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, வர குக் வித் கோமாளியில் இரட்டை அர்த்த வார்த்தைகள் நிறைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. நிறைய பேசுகிறாங்க, சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க. டபுள் மீனிங். இந்த ஷோ குழந்தைங்க வரைக்கும் பார்க்குறாங்க. ரொம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நகைச்சுவை ஷோ, என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோ ரொம்ப ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சிங்கிள் மீனிங் டபுள் மீனிங் வேர்ட்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ எழுந்து ட்விட்டரில் இதுதான் பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. எதை அவங்க ஒரு வீடியோவாகவே போட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீடியோவை நான் உங்களுக்கே நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பார்த்தா எனக்கு என் கத்தியை கூடடி தேவசேனா. ஓ
அதுக்கு இதுவா அன்னைக்கு புரியல, இப்ப புரியுது. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் ராமர், இன்னொரு பக்கம் அன்ஷிதான்னு நினைக்கிறேன். இந்த அன்ஷிதா பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து சீரியல் ஆக்ட்ரஸ், இதில் கோமாளியாக நடிக்கிறாங்க. ஏகப்பட்ட கேஸில் வந்து மாட்டிட்டாங்க. ஸோ இன்னொருத்தருடைய கணவரை கூட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ், அதை தாண்டி தான் வந்து ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேர் டக்குன்னு வாயில வரல, மன்னிச்சிருங்க. இவங்களுக்கும் ராமருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காமெடி. ஆனால் அந்த காமெடி இவ்வளவு சீரியஸாகும்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ராமர் அவர்கள் வந்து தேவசேனா அப்படின்ற ஒரு வார்த்தையை தேவசேனா அப்படின்னு சொல்லி இழுத்து, அது என்ன வார்த்தைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்கிற மாதிரி வந்து தேவசேனா அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அன்ஷிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுண்ணாம்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை சூன்றதை மட்டும் அழுத்தி சொல்லி இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு வார்த்தை மோதலாக போயிருக்கு. நகைச்சுவை, அங்கே இருக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் நீங்கள் மணிமேகலையுடைய ரியாக்ஷனை நல்லா நோட் பண்ணலாம். மணிமேகலைக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது என்னடா இது அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அங்கே பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ணல. ஸோ குக் வித் கோமாளியோடைய தரம் வர வர ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப டவுன் டு த எர்த்தாக போய்கிட்டு இருக்கு. காமெடி வரல அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குழந்தைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்து குழந்தைகள் வந்து கற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள். அங்கே வந்து ஜட்ஜஸ் இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் இருக்கார். தாமு சீனியர் குக்கு செஃப் அவர் இருக்கார். அவர் கூட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லலை. சென்சார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மீடியா மேசன்ஸ் வந்து 4 சீசனாக நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான இந்த டபுள் மீனிங், இந்த சிங்கிள் மீனிங் ஜோக்ஸ் எல்லாமே அங்கே பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணக்கூடிய இந்த சீசன் 5ல் வந்து ஏகப்பட்ட டபுள் மீனிங் ஜோக்ஸ் அவங்க ஃபன்னாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக ராமர் மேலே இந்த குற்றச்சாட்டு அதிகமாகவே இருக்குது. வர வர ராமர் வந்து ஒர்ஸ்டாக போயிட்டுருக்காரு. சில பேர் அது தெரியாமல் அவங்களும் பதிலுக்கு இதே மாதிரி பேசுகிறாங்க. அன்ஷிதாக்கு இந்த மாதிரியான அர்த்தங்களே தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ புரியலை இப்போ புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் இந்த குற்றச்சாட்டு வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து அர்த்தமே தெரியல. அந்த பொண்ணு அப்போ சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு போகுது. திருப்பி வந்து இந்த வார்த்தையை வந்து அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் சொன்னதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அன்னைக்கு புரியல இப்போ புரியுது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டே இப்படி தான் இருக்கு போல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்களே இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே சொல்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டுலாம் மெயினாக யார் மேலே போய் விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க மேலே போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே ரொம்பவே அருவருக்கத்தக்க வார்த்தைகள் தான் இது. இதை வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே வந்து குக் வித் கோமாளியில் கோமாளிஸ் பயன்படுத்துவாங்க, ராமர் பயன்படுத்துவார் அப்படின்றது. இதை வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறார். ராமர் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலக்கப்போவது யார் சாம்பியன்ஸ், அந்த ராமர் வீடு, இந்த மாதிரியான ஷோஸ்லலாம் வந்து இந்த மாதிரியான டபுள் மீனிங் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் குக் வித் கோமாளின்னும் போது இது எல்லா தரப்பு மக்களுமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதில் போய் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்களே, இது வந்து தவறாக தெரியலையா? விஜய் டிவி என்ன வர வர இப்படி வந்து இறங்கிட்டீங்க, இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஏகப்பட்ட பேர் வந்து விஜய் டிவியை டேக் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பக்கம் சோஷியல் மீடியா தான் வந்து இந்த மாதிரி சில பேரால் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கு. சில பேருடைய தவறான ஒரு விஷயத்தினால சோஷியல் மீடியா அப்படின்னாலே மக்கள் வந்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் கார்ப்பரேட் சேனல் விஜய் டிவி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் சேனல். இப்படிப்பட்ட சேனல்ஸ்லுமே இந்த தவறுகள் நடக்குது. அப்போ என்னதான் அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்ன வேலை செய்கிறாங்க, இது எடிட்டிங்கில் கூட தூக்கியிருக்கலாம், இல்லை வந்து பீப் சவுண்ட் போட்டிருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அதை கட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாமல் சகஜமாக இந்த வார்த்தைகள் வந்து மக்கள் மத்தியில் புழக்கத்தில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா, இதிலேருந்து மக்கள் வந்து என்ன கற்றுப்பாங்க? இப்போ இதை பார்க்குற ஒரு சின்ன பையன் நிச்சயமாக வந்து ஒரு பொண்ணையோ இல்லை வந்து யாரையோ வந்து இதே மாதிரி கூப்பிடுவான். பல வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி வந்து சினிமாவில் இருந்து தான் வந்து மக்கள் வந்து கற்றுக்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியலனாலும் பார்க்குற ஒரு விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி பேசக்கூடிய ஆட்களை நம்ம மாறி இருக்கும்.
நமக்கு பிடிச்ச நடிகர் வந்து சிகரெட் பிடிச்சா நம்மளும் சிகரெட் பிடிக்கிறது, அவர் வந்து பைக் ஓட்டினா நம்மளும் பைக் ஓட்டுறது, அவர் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கிறது. இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இந்த வார்த்தைகள் இவங்க பயன்படுத்தும் போது கவனம் இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் எல்லாமே பார்க்குறாங்க. இதுல இருந்து குழந்தைகள் பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி பேசினாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும். இதுக்கப்புறம் விஜய் டிவி மீடியா மேசன்ஸ் பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் மீடியா மேசனை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஒரு ஷோவை எந்த அளவுக்கு நாகரிகமாக கொண்டு போகணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீடியா மேசன்ஸை எல்லாருமே புகழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் இது விஜய் டிவிக்கு ஒரு ட்ராபேக் தான், ஒரு விதத்தில் இது சன் டிவிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மீடியா மிஷனை வச்சு அவங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க சன் டிவி அப்படின்னு சொல்லி மக்களுடைய பார்வை விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறீங்க மக்களே? இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் குக் வித் கோமாளியில் இது போன்ற வார்த்தைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுது? இந்த வீடியோவில் வந்து பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரு சொசைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன். சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக்காக மாறி இருக்கோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஏகப்பட்ட அற்புதமான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் அரவிந்தன்.